Love English to learn English. A journey of 1,000 miles begins with a single step. Yes, we are in that step. இப்போ நம்ம ஸ்டேஜ் 1ல ஃபர்ஸ்ட் வீடியோவில் இருக்கிறோம். இன்று விடிய விடிய நீ படிப்பதெல்லாம் நாளை விடியலில் சூரியனாய் உதித்திடவே. இன்று தலை குனிந்து நீ படிப்பதெல்லாம் நாளை தரணியில் தலை நிமிர்ந்து வாழ்ந்திடவே. இந்த கொட்டேஷன் நான் ரொம்ப விரும்பி ரசித்து கேட்ட ஒரு கொட்டேஷன். என்னோடய கிளாஸ் ரூமில் எப்போவுமே பேக் சைட் போர்டில் இந்த கொட்டேஷன் எழுதி போட்டிருப்பேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைக்கி நம்ம எவ்வளவு தான் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அது நம்முடைய பிரைட் ஃப்யூச்சருக்காக தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. உங்களுக்கே தெரியும், கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு, அதில் முக்கியமாக ஆங்கிலம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்போ சிறப்பு. இதை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஸ்டேஜ் 1ல் இந்த ஃபஸ்ட் வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, லெட்டர்ஸ். You may know there are 26 letters in English and it is divided into two parts. The first one is vowels and then the next one is consonants. வெறும் அல்ஃபபெட் சவுண்ட்ஸ் தானே நமக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யாரும் நினைக்க வேணாம். உங்களுக்காக ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது கேரளாக்காரங்களாம் இங்கிலீஷில் பேசுகிறாங்கன்னா ஓ சவுண்டு வந்து எப்போவுமே ரொம்ப ஜாஸ்தியாக யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ், ஆட்டோ அப்படிங்கிற வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம இப்படி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ஓஃபீஸ், ஓட்டோ அப்படின்னு சொல்லி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் தெலுங்குக்காரங்களும் லூ அப்படிங்கிற லெட்டர் வந்து அடிக்கடி வர்ற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஐ நோ 3 தமிழ் லாங்குவேஜஸ் அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். என்னடா 3 தமிழ் லாங்குவேஜஸா அப்படின்னு யோசிப்பீங்க. எஸ், ஐ நோ தேனி தமிழ், கோயம்புத்தூர் தமிழ், மதுரை தமிழ். ஸோ இந்த 3 தமிழ் லாங்குவேஜும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், நான் மதுரைக்காரங்க அப்படிங்கிறதுக்கும் ஏனுங்க நான் கோயம்புத்தூர்காரருங்க அப்படிங்கிறதுக்கும் என்னோடய ஸ்லாங்லேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். நம்ம போய் யாருக்கிட்டேயும் நான் மதுரைக்காரங்க, நான் கோயம்புத்தூர்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. பார்க்குறவங்களே அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிக்குவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழில் ஒரு லெட்டருக்கு ஒரு சவுண்டு தான் இருக்குது. அந்த சவுண்டையே நம்ம இப்படி விதவிதமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கிலீஷில் 26 லெட்டர்ஸ் தான் இருக்குது, ஆனால் 44 சவுண்ட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ முடிகிறதுக்குள்ளே எப்படி நம்மளை பற்றி ஒரு 10 சென்டென்சஸ் க்ரியேட் பண்ணி பேசுகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது அல்ஃபபெட்ஸுக்கு ஈக்குவலான தமிழ் சவுண்ட்ஸ் பார்க்கலாம். 26 அல்ஃபபெட்ஸில் 5 லெட்டர்ஸ் வந்து வவ்வல்ஸ்ன்னு சொல்லுவோம். வவ்வல்ஸ்னால் உயிரெழுத்துக்கள். ஏ, இ, ஐ, ஓ, யூ, இந்த 5 லெட்டர்ஸும் தான் வவல்ஸ். இதுக்கான சவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏக்கான சவுண்ட் ஆ, ஈக்கான சவுண்ட் ஏ, ஐக்கான சவுண்ட் இ, ஓக்கான சவுண்ட் ஓ, யூக்கான சவுண்ட் ஊ. இந்த சவுண்ட்ஸை நீங்கள் ஒரு டைம் சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த 5 வவல்ஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கக்கூடிய 21 லெட்டர்ஸை தான் நம்ம கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தமிழில் மெய்யெழுத்துக்கள்னு நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி இதை கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது இந்த கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ்க்கான தமிழ் சவுண்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட் லெட்டர் பாருங்கள், பி. பிக்கான சவுண்ட் இப், சிக்கான சவுண்ட் இக், டிக்கான சவுண்ட் இட், எஃப்க்கான சவுண்ட் இஃப். இப்போ பாருங்கள், பிக்கும் இப்பு தான் போட்டிருக்கோம், எஃப்க்கும் இப்பு தான் போட்டிருக்கோம், ஆனால் சவுண்ட் டிஃபர் ஆகும். அதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. பிக்கு இப், எஃப்க்கு இஃப். நெக்ஸ்ட் ஒன், ஜிக்கான சவுண்ட் இக், ஹெச்சுக்கான சவுண்ட் இஹ், ஜேக்கான சவுண்ட் ஜ், கேக்கான சவுண்ட் இக், எல்லுக்கான சவுண்ட் இல், எம்முக்கான சவுண்ட் ம், என்னுக்கான சவுண்ட் ன், பீக்கான சவுண்ட் இப், கியூக்கான சவுண்ட் இக், ஆர்க்கான சவுண்ட் ர், எஸ்ஸுக்கான சவுண்ட் இஸ், டீக்கான சவுண்ட் இட், வீக்கான சவுண்ட் இவ், டபிள்யூக்கான சவுண்ட் இவ்,
பிக்கும் டபிள்யூக்கும் ஒரே சவுண்டு தான் வரும். ஆனால் டபிள்யூ சொல்லும்போது இவ் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும். எக்ஸுக்கான சவுண்ட் இஜ், ஒய்க்கான சவுண்ட் இ, இசட்டுக்கான சவுண்ட் இஸ். ஓகே, அவ்வளோதான். இதில் இந்த 21 கான்சனன்ட்ஸ் வவ்வல்ஸோட சேரும்போது எப்படி நம்ம ப்ரனன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்கலாம். பிக்கான சவுண்ட் இப். இப் அழுத்தம் இல்லாமல் சொல்லணும். இப் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லாதீங்க. இப் ப்ளஸ் ஆ பா, இப் ப்ளஸ் ஏ பே, இப் ப்ளஸ் இ பி, இப் ப்ளஸ் ஓ போ, இப் ப்ளஸ் உ பூ. நெக்ஸ்ட் சவுண்ட் பாருங்கள், சி. சிக்கான சவுண்ட் இக். இக் ப்ளஸ் ஆ கா, இக் ப்ளஸ் ஏ கே, இக் ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் ஓ கோ, இக் ப்ளஸ் உ கூ. இந்த சவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம நிறைய லெட்டர்ஸ்க்கு இந்த இக் அப்படிங்கிற சவுண்டு யூஸ் பண்ணுவோம். சிக்கு யூஸ் பண்ணுவோம், கேக்கு யூஸ் பண்ணுவோம், ஜிக்கு யூஸ் பண்ணுவோம், இக் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போது டிக்கான சவுண்டு பார்த்திங்கன்னா இட். ஸ்ட்ரெஸ் இருக்கக்கூடாது, இட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இட் ப்ளஸ் ஆ டா, இட் ப்ளஸ் ஏ டே, இட் ப்ளஸ் இ டி, இட் ப்ளஸ் ஓ டோ, இட் ப்ளஸ் உ டூ. இப்போ நெக்ஸ்ட் சவுண்ட் எஃப். எஃப்க்கான சவுண்ட் இஃப், ஃபைட், ஃப்ளைட் இதுலெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் இதை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இஃப் ப்ளஸ் ஆ ஃபா, இஃப் ப்ளஸ் ஏ ஃபே, இஃப் ப்ளஸ் இ ஃபி, இஃப் ப்ளஸ் ஓ ஃபோ, இஃப் ப்ளஸ் உ ஃபூ. என்ன ஸ்டூடெண்ட்ஸ், சவுண்ட்ஸாக பார்த்து பார்த்து ரொம்ப போர் அடிக்குதா? இப்போது நம்ம ஒரு டங் ட்விஸ்டர் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டங் ட்விஸ்டர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக நம்ம ஒரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது நம்மளோட டங்க்கு அந்த லாங்குவேஜை பேசுகிறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ப்ராக்டிஸ் தான் டங் ட்விஸ்டர். இப்போது இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். பெட்டி bought some butter, but she said the butter's bitter. Betty bought some butter, but she said the butter's bitter. Betty bought some butter, but she said the butter's bitter. Betty bought some butter, but she said the butter's bitter. இதே மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் மெதுவாக ரீட் பண்ணி பழகிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்பீடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டங் ட்விஸ்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது லவுடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் திரும்ப திரும்ப சொல்கிறது ஒரே விஷயந்தான். லாங்குவேஜ் லேர்ன் பண்ணும்போது நீங்கள் எந்த ப்ராக்டிஸ் பண்ணாலும் லவுடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டங் ட்விஸ்டர் மாதிரி வேறு லெட்டர்ஸ்க்கு வேணும்னா கமெண்ட்ஸில் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜிக்கான சவுண்ட் கா. ஸ்ட்ரெஸ் கம்மியாக யூஸ் பண்ணணும். இக் ப்ளஸ் ஆ கா, இக் ப்ளஸ் ஏ கே, இக் ப்ளஸ் இ கி, இக் ப்ளஸ் ஓ கோ, இக் ப்ளஸ் உ கு. நெக்ஸ்ட் சவுண்ட் ஹெச்சுக்கான சவுண்ட் இஹ். ஹாப்பி, ஹென் அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இஹ் சவுண்டு யூஸ் பண்ணணும். ஹாப்பியாக லிசன் பண்ணுங்கள். கூடயே அப்படியே ரீட் பண்ணி பார்த்துட்டே வாங்க. இஹ் ப்ளஸ் ஆ ஹா, இஹ் ப்ளஸ் ஏ ஹே, இஹ் ப்ளஸ் இ ஹி, இஹ் ப்ளஸ் ஓ ஹோ, இஹ் ப்ளஸ் உ ஹூ. ஓகே லிசன். இப்போது ஜேக்கான சவுண்ட் இஜ். இஜ் ப்ளஸ் ஆ ஜா, இஜ் ப்ளஸ் ஏ ஜே, இஜ் ப்ளஸ் இ ஜி, இஜ் ப்ளஸ் ஓ ஜோ, இஜ் ப்ளஸ் உ ஜூ. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான வேர்ட்ஸ் தான். நீங்கள் கொஞ்சம் நேரம் பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட லவுடாக நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். கேக்கான சவுண்ட் இக். இக் ப்ளஸ் ஆ கா, கே கி கோ கு. இந்த சவுண்டு ஒன்றும் இல்லை, நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடியது தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பாஸ் பண்ணி வச்சுட்டு கூட நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் சவுண்டு பார்க்கலாம். எல்லுக்கான சவுண்ட் இல். இல் ப்ளஸ் ஆ லா, லே லி லோ லூ. நெக்ஸ்ட் சவுண்டு பார்க்கலாம். எம். எம்முக்கான சவுண்ட் ம். இம் ப்ளஸ் ஆ மா, ம் ப்ளஸ் ஏ மே. அதே மாதிரி தான் மீ மோ மூ.
இந்த சவுண்ட்ஸையும் நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம கண்டினியூஸாக எல்லா லெட்டர்ஸோட சவுண்ட்ஸும் பார்த்துட்ருக்குறோம். ஸோ போர் அடிக்காமல் கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள். லிசன் பண்ணிகிட்டே இருங்க. எண்ணுக்கான சவுண்ட் இன் ப்ளஸ் ஆ நா, இன் ப்ளஸ் ஏ நே, நீ நோ நூ. நெக்ஸ்ட் சவுண்ட் பீக்கான சவுண்ட் இப். இது நம்ம ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். பீக்கு பண்ணியிருப்போம். அது ப் அப்படின்னு உச்சரிச்சிருப்போம். இதை இப் அப்படின்னு அழுத்தமாக ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். இப் ப்ளஸ் ஆ பா, இப் ப்ளஸ் ஏ பே, பி போ பூ. ஸோ இதே மாதிரி தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நீங்கள் இது போர் அடிக்குதுன்னு நினைக்காதீங்க. இந்த லெட்டர் சவுண்ட்ஸே போர் அடிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம ஒரு 50 பேஜஸ் 500 பேஜஸ்லாம் படிக்கணும்னா எவ்வளோ போர் அடிக்கும். ஸோ இதான் பேசிக். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். இப்போ க்யூவுக்கான சவுண்ட் இக். க்யூ அப்படிங்கிற லெட்டர் இங்கிலீஷில் ஒரு ஸ்பெஷல் தான். நமக்கு நிறைய வேர்ட்ஸ் வராது. க்யூக்கு அப்புறமா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா யூங்கிற லெட்டர் மட்டும்தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா குயின், குவாக், குவிட். இது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா க்யூக்கு அப்புறம் யூ தான் வரும். ஸோ அந்த யூ சவுண்டு மட்டும் நமக்கு தெரிஞ்சாலே போதும். இக் ப்ளஸ் ஊ கூ. நெக்ஸ்ட் சவுண்ட் ஆர் சவுண்ட். ஆருக்கான சவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இர். இர் ப்ளஸ் ஆ ரா, இர் ப்ளஸ் ஏ ரே, ரீ ரோ ரூ. எஸ்ஸுக்கான சவுண்ட் இஸ். இஸ் அழுத்தம் இல்லாமல் சொல்லணும். இஸ் ப்ளஸ் ஆ சா, இஸ் ப்ளஸ் ஏ சே, இஸ் ப்ளஸ் இ சி, இஸ் ப்ளஸ் ஓ சோ, இஸ் ப்ளஸ் உ சு. ஒரு தடவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சவுண்ட் பாருங்கள் டி. டீக்கான சவுண்ட் இட். இட்டுன்னு அழுத்தமாக சொல்லணும். டீக்கு இட்டுன்னு சொல்லியிருப்போம். இதுக்கு இட் அப்படின்னு அழுத்தமாக சொல்லணும். இட் ப்ளஸ் ஆ டா, டே, டி, டோ, டூ. வீக்கான சவுண்ட் இவ். இவ் ப்ளஸ் ஆ வா, வே, வி, ஓ, உ. இப்போது டபிள்யூக்கான சவுண்டும் பார்த்திங்கன்னா அதே இவ் தான் வரும். இப்போது வீக்கு நம்ம சொல்லும்போது அழுத்தம் கம்மியாக யூஸ் பண்ணுவோம். இப்போ வேன் அப்படின்னு சொல்கிறப்போ கொஞ்சம் அழுத்தம் கம்மியாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. இதுவே டபிள்யூக்கு சொல்லும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தியாக கொடுக்கணும். வாட், வென் அதில் யூஸ் பண்ணுற மாதிரி. நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு டைம் ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸை நீங்கள் ஒரு டைம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துருங்க. எக்ஸுக்கான சவுண்ட் இஜ். இஜ் ப்ளஸ் ஆ ஜா, இஜ் ப்ளஸ் ஏ ஜே, ஜி, ஜோ, ஜூ. நெக்ஸ்ட் ஒய்க்கான சவுண்ட் இ. இ ப்ளஸ் ஆ யா, ஏ, இ, யோ, யூ. இந்த சவுண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். யாராவது கேட்டாங்கன்னா கூட யா 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 யூஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த சவுண்டு தான் யா. இசட்டுக்கான சவுண்ட் இஸ். ஜூ, ஜீப்ரா இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த இஸ் யூஸ் பண்ணணும். இஸ் ப்ளஸ் ஆ ஜா, இஸ் ப்ளஸ் ஏ ஜே, இஸ் ப்ளஸ் இ ஜி, இஸ் ப்ளஸ் ஓ ஜோ, இஸ் ப்ளஸ் உ ஜூ. இப்போது இங்கிலீஷ் லெட்டர்ஸ்க்கான பேசிக் சவுண்ட்ஸ் மட்டும்தான் நம்ம பார்த்துருக்குறோம். இன்னும் நிறைய லெட்டர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஒன்றுக்கும் மேற்பட்ட சவுண்ட்ஸ் இருக்குது. ஆனால் அந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்து ரீட் பண்ண ஆட்டோமேட்டிக்காக நம்மளே அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த சவுண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். Here I have given some model sentences for your reference. By using these sentences you can construct your own sentences. Listen students, I will tell you how to use these sentences while we are talking. My name is Nevita. I come from Tamil Nadu. My family has 4 members. My favorite drink is badam milk. My favorite color is blue color. The meal I like the most is tomato rice. My favorite animal is cat. On my last vacation, I went to Bombay. My favorite TV program is Kalakkapovathu Yaru. On the weekend, I love to play chess. Here, I love to watch movies. I love to play with my friends. Like those sentences you can add with this sentence.
ஃபஸ்ட்டு இந்த சென்டென்சஸில் இந்த டேஷ் எல்லாம் உங்களுக்கு ஆப்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணும்போது லவுடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மிரர் முன்னாடி நின்று கூட ப்ராக்டிஸ் பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நம்மளோட வே ஆஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்றதை நம்மளே பார்க்க முடியும். பார்த்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்மளே ரெக்டிஃபை பண்ணிக்க முடியும். ஓகே, ப்ராக்டிஸ் மேக்ஸ் எ மேன் பர்ஃபெக்ட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் உங்களால் இங்கிலீஷில் நல்லா பேச முடியும். ப்ளஸ் என்னோடய வீடியோ நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களை கண்டிப்பாக இங்கிலீஷில் பேச வச்சுருவேன் அப்படின்னு சொல்லி நான் சேலஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போது வெறுமனே நீங்கள் லிசன் மட்டும் பண்ணிவிட்டு விட்டுட்டிங்கன்னா யூடியூப்பில் எவ்வளவோ வீடியோஸ் வருது, அதே வீடியோ மாதிரி இதுவும் ஜஸ்ட் நம்ம பார்த்தோம் ஓகே அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஸோ நீங்கள் ஒரு நோட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ் 1லேருந்தே இந்த ஃபஸ்ட்டு வீடியோலேருந்தே நம்ம என்னெல்லாம் லேர்ன் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத ஒரு நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. லிசன் பண்ணிக்கிறத விட நம்ம ஒரு டைம் எழுதுனோன்னா அது 10 டைம்ஸ் லிசன் பண்ணுறதுக்கு ஈக்குவலானது. ஸோ எழுதுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு நல்ல பிரைட்டான ஃப்யூச்சர் இருக்கும். சரியா? சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.